ஹலோ, இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி உப்பு பருப்பு தான் செய்ய போகிறேன். இது வந்து கொங்கு ரீஜனில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் வந்து துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அந்த பருப்பு வேகிறதுக்கான தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு அது கூட ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரே ஒரு தக்காளி ரொம்ப போட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சுருக்கேன். இது வந்து குக்கரில் வச்சு வேக வைக்கக்கூடாது, டேஸ்ட் வராது. பாத்திரத்தில் தான் வேக வைக்கணும், அப்போ தான் அந்த எக்ஸாக்ட் டேஸ்ட் வந்து கிடைக்கும் நமக்கு. இது நல்லா வேகணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். குக்கரில் இருந்தால் ஈஸியாக ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். ஆனால் இது பாத்திரத்தில் வைக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா வேகணும், நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார்லாம் வச்சு போர் அடிக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இப்போது வெந்துருச்சான்னு பார்க்குறேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சுருந்தேன். இப்போ வெந்துருச்சான்னு பார்த்துருக்கேன். நல்லா வெந்திருக்கு, தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டிருக்கு. இப்போ தண்ணி உங்களுக்கு பத்தலை அப்படின்னா சுடு தண்ணி வச்சு தான் அதில் ஊற்றணும். பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து போயிடும். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு, அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அந்த தண்ணியை வந்து வடித்து எடுத்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு நம்ம கடைஞ்சால் மட்டும்தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் தண்ணியை வடிச்சுக்கிறேன். இந்த வடிக்கிற தண்ணியை வந்துட்டு நம்ம வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ரசமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக புளி ஊற வச்சு அந்த ரசத்து கூட இப்போ வடிக்கிற தண்ணியோட வந்து அந்த புளியை கொஞ்சமாக ஊற்றிட்டு பருப்பு தாளிப்போம் இல்லைங்களா, அதையே எடுத்து கொஞ்சமாக போட்டோம் அப்படின்னா ரசம் ரெடி. இப்போது பருப்பு வந்து கடைஞ்சி எடுத்துக்கிறேன். மிக்சியில் போட்டு அடிச்சிங்கனாலும் அந்த டேஸ்ட் வராது. ஸோ நம்ம வந்து இந்த குமாயத்தில் கடையும் போது மட்டும்தான் எக்ஸாக்டாக நமக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். இதை நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன். கடைஞ்சி எடுத்துகிட்டு இது ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் மட்டும்தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வந்து இந்த பருப்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இங்கே புளி ஊற வச்சுருக்கேன், அதுதான் அந்த ரசத்துக்காக ஊற்றுறதுக்காக அந்த புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த நம்ம தாளிச்சதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த ரசத்தில் ஊற்றினோம் அப்படின்னா ரசமும் ரெடி. இப்போ வெங்காயம்லாம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அந்த கடைஞ்சி வச்சு அந்த பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், உப்பு பருப்பு ரெடி. இதே ரெசிபி வந்து அவரைப்பருப்பு வச்சும் செய்யலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.